வணக்கம். அதிகாரம் 93 கள் உண்ணாமை. குறள் எண் 921. உட்கப்படார் ஒளி இழப்பர் எஞ்ஞான்றும் கள் காதல் கொண்டு ஒழுகுவார். கள்ளின் மேல் காதல் கொண்டு ஒழுகுபவர் தனிநபராக இருந்தாலும் சரி, நாடாள்பவராக இருந்தாலும் சரி, பகைவர் அவரைக் கண்டு அஞ்ச மாட்டார், மதிக்க மாட்டார், புகழையும் இழப்பார். இவையெல்லாம் கள்ளினால் வரும் கேடாகும். அறநூல்களுள் ஒன்றான திருக்குறள் மனிதனின் சமுதாய நலனுக்காக கள்ளுண்ணாமையை விரித்துரைக்கிறது. குறள் எண் 922. உண்ணற்க கள்ளை உணில் உண்க சான்றோரான் எண்ணப்பட வேண்டாதார். கள்ளை உண்ணற்க உணில் சான்றோரால் எண்ணப்பட வேண்டாதார் உண்க என பொருள் கொள்ள வேண்டும். கள்ளை குடிக்காதே. சான்றோரால் எண்ணப்பட வேண்டும் எனில் கள் குடிக்காதே. சான்றோரால் மதிக்கப்பட வேண்டாம், சான்றோர் தன்னை விரும்ப வேண்டாம் என்பதை பொருட்படுத்தாதவர்கள் கள் உண்ண வேண்டுமெனில் உண்பாராக என்பது பொருள். குறள் எண் 923. ஈன்றாள் முகத்தேயும் இன்னாதால் என் மற்ற சான்றோர் முகத்து கழி. ஈன்றாள் பெற்ற தாய், அன்னை, அம்மா. களி கள்ளுண்டு கழித்தல். அம்மா தன் பிள்ளை என்ன செய்தாலும் சரி செய்து கொள்ளும் மனமுடையவள். பெற்ற தாயின் முன்பு அவள் மகன் கள்ளுண்ணல் துன்பம் தருவது, இன்னாதது. சான்றோர் முகத்து எப்படி என வினாவோடு முடிகிறது குறள். எப்பொழுதும் யார் முன்பும் கள் உண்ணாமை நன்று என்பது குறிப்பு. உண்ணற்க கள்ளை என்பது குறள் அறம். ஈன்றாள் என்னும் சொல் திருக்குறள் முழுமைக்கும் 2 பதிவுகள் உள்ளன. ஒன்று அன்னையின் பசியை சொல்லுகிறது, மற்றொன்று அன்னைக்கு பிடிக்காத செயலை குறிப்பிடுகிறது. குறள் எண் 924. நான் என்னும் நல்லாள் புறம் கொடுக்கும் கள் என்னும் பேணா பெரும் குற்றத்தார்க்கு. கள் உண்ணுகின்ற பெரும் குற்றத்தை செய்பவரிடம் நாணம் என்னும் நங்கை திரும்பி சென்று விடுவாள், புறமுதுகு காட்டி சென்று விடுவாள் என்கிறது குறள். மது மயக்கம் பெரும் கேடு. அவன் எதற்கும் அஞ்சாதவனாய் எதையும் இழப்பதற்கு தயாரானவனாக ஆகிவிடுவான் என்பது பொருள். குறள் எண் 925. கையறியாமை உடைத்தே பொருள் கொடுத்து மெய்யறியாமை கொளல். கையறியாமை செய்வது அறியாமை என்பது பொருள். விலை கொடுத்து கள் வாங்கி குடிக்கும் குடியர் தான் மயங்கி திரிவர். என்ன செய்கிறோம் என்று அறியாத நிலைக்கு ஆளாகுபவர். செய்வது என்ன என்பதை அறியாத அறியாமை நிறைந்தவர்கள், மயங்கி திரிகின்றவர்கள் தன் உடல் எங்கு கிடக்கிறது என்பதை கூட அறியாதவர் ஆகிவிடுவார்கள். குறள் எண் 926. துஞ்சினார் செத்தாரின் வேறு அல்லர் எஞ்ஞான்றும் நஞ்சுண்பார் கள் உண்பவர். உறங்குபவர் இறந்தவரை போன்றவர்தான், இறந்தவரை விட வேறுபட்டவர் அல்லர். உறங்குவது போலும் சாக்காடு என உறக்கத்தை இறப்போடு இணைத்து காட்டுவதும் வள்ளுவரின் நிலையாமை அதிகாரம்தான். அதுபோல கள் உண்பவரும் நஞ்சு உண்பவரை விட வேறுபட்டவர் அல்லர். கள் உண்பது நஞ்சு உண்பதை போன்றது. அறிவை மயக்கும், உயிரையும் கொல்லும் என்பது பொருள். குறள் எண் 927. உள் ஒற்றி உள்ளூர் நகப்படுவர் எஞ்ஞான்றும் கள் ஒற்றி கண் சாய்பவர். ஒற்றி மறைத்து. கள்ளை மறைவில் குடித்துவிட்டு அறிவு மயங்கியவரை ஊர் மக்கள் கண்டறிந்து விடுவர். அவர் குடிக்கவில்லை என்று கூறுவதற்கும் அவன் நிலையையும் கண்டு எள்ளி நகையாடுவர். குடிகாரரை பார்த்து ஊரார் சிரிப்பர் என்பதாம். குறள் எண் 928. கழித்து அறியேன் என்பது கைவிடுக நெஞ்சத்து ஒழித்ததும் ஆங்கே மிகும். இக்குறளை அடிவழி பொருள் அறிவோம். கழித்து அறியேன் என்பது கைவிடுக. கள்ளை குடித்துவிட்டு குடிக்கவே இல்லை என சொல்வதை கைவிடுக. நெஞ்சத்து ஒழித்ததும் ஆங்கே மிகும். மனதறிந்து மறைத்த அந்த பொய்யை அப்பொழுதே அவனுடைய தள்ளாட்டமும் உளறலும் ஆகிய உடல்மொழி காட்டிக் கொடுத்துவிடும் என்பது பொருள்.
பனை மரங்களில் பணங்கள் இறக்கும் காலங்களில் பனைமரக் கிளைகளில் நிற்கும் பறக்க மறந்த காகங்கள் மயங்கி நிற்கும் காட்சி நினைவுக்கு வருகிறது. குறள் எண் 929. கழித்தானை காரணம் காட்டுதல் கீழ்நீர் குடித்தானை தீ துரியற்று. குடிகாரனுக்கு அறிவுரை சொல்லுவது எத்தன்மைத்து என்பதை இதைவிட சிறந்த ஓமை வழி விளக்க முடியாது. கள்ளுண்டு கழித்திருப்பவனை அறம் சொல்லி நன்மை சொல்லி திருத்துவது எதற்கு ஒப்பானது என்றால், நீருக்குள் மூழ்கியவரை தீப்பந்தம் கொண்டு தேடுவதற்கு ஒப்பானது. நீருக்குள் நுழைந்ததும் நெருப்பு அணைந்துவிடும். பின் எப்படி தேடுவது? தீப்பந்தத்தால் பயனில்லை. குடியில் மூழ்கி போகும் குடிகாரன் காதில் விடும் எச்சொல்லும் வீண் சொல்லே செவித்திறனற்றவன் காதில் ஊதிய சங்கு போலத்தான். குறள் எண் 930. கள்ளுண்ணா பொழுதில் கழித்தானை காணுங்கால் உள்ளான்கொள் உண்டதன் சோர்வு. சோர்வு மனம் மொழி மெய்கள் தன் வயத்த அல்லவாதல் என்பது பரிமேலழகர் உரை. கள்குடியன் கள் குடிக்காமல் இருக்கும் பொழுது குடிமயக்கத்தில் தள்ளாடுபவனை பார்ப்பான் தானே. அப்பொழுது தானும் குடித்திருந்த பொழுது இப்படித்தானே இருந்திருப்போம் என நினைத்து பார்க்க மாட்டானா என்று வருத்தமிகு வினாவுடன் நிறைவுறுகிறது கள் உண்ணாமை அதிகாரம். வள்ளுவன் காலத்தையும் மக்களையும் தொலைநோக்கில் அறிவதிலும் வல்லவன். எனவேதான் ஒரு அதிகாரத்துக்கு ஓர் அடியாக 133 அதிகாரத்துக்கு 133 அடி உயரத்தில் தென் எல்லையில் நின்று அறம் சொல்லிக் கொண்டே நிற்கின்றான்.